ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துருக்கேன். அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து எக்கு செய்கிறதுக்காக. அதாவது ஒரு உருளைக்கிழங்கு அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர். நம்ம உருளைக்கிழங்குல ஜீரகம் சேர்த்து சமைச்சோன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் சால்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை வந்து அதில் பாதி அளவுக்கு அதில் சேர்த்துடலாம். மீதி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த எக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் மைதா மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டி இல்லாமல். அதில் வந்து நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா, இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமு, இது கூட வந்து இந்த மாதிரி சேமியா வந்து பொடி பொடியான சேமியா எடுத்துக்கோங்க. எந்த சேமியா இருந்தாலும் நீங்கள் இந்த சைஸில் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசாக கிண்ணம் ஷேப்பில் செஞ்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் லேசாக முக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த சேமியாவில் நல்லா அதை மேலே படும்படியாக செஞ்சு மறுபடியும் இதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கோங்க, பெருசாக வேணாலும் பெருசாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிற நெக்ஸ்ட்டு இதில் போட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி இதை லேசாக நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்படி நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம்.
இப்போது நம்ம ரெஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சீஸ் மிக்ஸில் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பால் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எக்குக்காக. இதை வந்து லேசாக ஒரு ஸ்டீமரில் ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி தட்டு இருந்தாலும் அதில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எக் பால்ஸும் லேசாக நம்ம ஸ்டீமில் காமிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த க்ரீன் லீஃப் இருந்தாலும் நீங்கள் புதினா இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருந்தாலும் அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். நான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனலில் வந்து நான் கிட்ஸ்க்காக ஒரு குக்கிங் கான்டெஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய பேர் பசங்களும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட முழு டீட்டெயில் வீடியோ வந்து என்னோடய பையன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணுவான். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ நெஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரம் நான் இப்போ இந்த கான்டெஸ்ட்டுக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனோ உங்களுக்கு வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.